சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷனில் உங்களோட ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு. டிவிக்கு. நான் விஜய் தான். நம்ம போனால் இப்போ டிஎம்கேவே போட்டுடலாம். விஜய்க்கு தான். நான் என்றைக்குமே எப்போவுமே ஏடிஎம்கே தான். எடப்பாடிக்கு தான். கண்டிப்பாக உதயசூரி. நாம் தமிழர் சீமான். மோடிக்கு. விஜய்க்கு தான். ஆதரவா விஜய் வரணும். விஜய் தான். டிவி கேக்கு தான். டிவி கேக்கு தான் ப்ரோ. என்னுடைய ஆதரவு டிஎம்கேக்கு தான். பொதுவாக கலைஞர் இது ஸ்டாலின். விஜய்ங்க. ஆதரவா டிவிகே தான். ஸ்டாலின் தான் சார். டிஎம்கே தான் போனேன். ஸ்டாலின் சார். டிவிக்கே. ஆதரவு வந்து டிவிக்கே. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விஜய் வந்தாச்சா நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். விஜய்க்கு தான் கொடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு இப்போ மேக்ஸிமம் இளைஞர்களோட ஓட்டு வந்து எல்லாருக்கும் டிவிக்கு பக்கம் தான் திரும்புது. டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கே தான். இப்போ டிஎம்கேக்கு தான் முக ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம். விசில் சின்னம் தான். டிஎம்கே. நான் சீமான் தானே ஓட்டு போடுவேன். 2000 என்டிஏ கூட்டணி தான். நிச்சயமா டிஎம்கே திருப்பி வின் பண்ணிட்டேன். விஜய்க்கு தான். நம்ம ஆதரவு ஏடிஎம்கே பிஜேபி தான். எதனால டிவிகே? இல்லை ஒரு புதிய மாற்றம் இருக்கட்டும் டிவிக்கு கொஞ்சம் சேலஞ்சு. அவர் இப்போ என்ன சொல்லுவேன்னா நம்மளுக்கு ஹெல்ப்பாக வர்றாரு. இந்த இது மகளிருக்கு இது பண்ணுறாரு. அதால் விஜய் தான். இல்லை இனிமே எல்லாரும் ஏற்கனவே வந்தவங்க தான். இவர் வந்தார் ஏதாச்சும் மாற்றம் இருக்குமான்னு பார்ப்போம். எல்லாம் அப்படியே செய்கிறாங்கல்ல, மறுபடியும் அவங்களே வந்து அதே கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வரணும் இந்த எங்கே என்ன விட்டுருக்குறான்னு தெரியாது இல்லை. இப்போ பைசா தெரியுங்க. இப்போ மோடி இருக்கிறாரு, ஒரு 15 வருஷமாக இருக்கிறாரு, பிரதமராக இருக்கிறாரு. அவர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. எது விட்டாலும் பண்ணுறாங்க. இவங்களும் ஒரு 10 வருஷம் தானே கண்டினியூ எது இப்போ நடக்கிறது அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிடிக்கும் அவ்வளோதான், வேற ரீசன். கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எத்தனையோ அம்மா இறந்ததுக்கப்புறமா கொரோனா பீரியடில் வந்து அவங்க எப்படி வழி நடத்துனாங்க. கொரோனா பீரியடில் வந்து உலகமே தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி வந்து தான் அது எல்லாத்தையும் மாற்றி மக்களை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தார். நிச்சயமாக ஒரு ஊழலற்ற ஆட்சி வரணும்னா நிச்சயம் எடப்பாடி கண்டிப்பாக நிச்சயமாக வரணும். எடப்பாடி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கார். மோடியுடைய இதுவும் 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா இருந்தால் தான் நல்லா போயின்னு இருக்கும். கவர்மெண்ட் இதுவாக இருக்கும். அதனால நான் ஆதரிக்கிறேன். அவர் வந்து ஏழைங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். விமன்ஸ்க்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டி ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். எஜுகேஷன் சைட்லேயும் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அதுவும் கலைஞரும் நிறையா பண்ணியிருக்காரு. ஸ்டாலினும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஷுவராக நான் ஒரு கொள்கை இருக்குது. தமிழ் தேசியம் கொள்கை இருக்குது. தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியம் ஆதரிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறாரு. நாம் தமிழராக இருப்போம், எல்லாரும் வாங்க அப்படிதான் சொல்கிறாரு. சினிமா ரசிகருக்காக விஜய் எல்லாம் வந்து இப்போதான் அவர் முதல்ல கவுன்சிலராக வரணும், எம்எல்ஏவாக வரணும், அதுக்கப்புறம் தான் முதல்வராக வரணும். எடுத்த உடனே ஏறி உட்காரன்னு ஆசைப்படக்கூடாது. புதுசாக ஆதரிக்கிறாரு, அவருக்கு நல்லது செய்வாருன்னு ஆதரிங்க. இல்லை புதுசாக ஒரு ஆள் வந்தால் இவங்கள மாறி வராங்களே. விஜய்க்கு ஆதரவுனா புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாமே பழசு தான். நம்மளுக்கு தெரிஞ்சே இப்போது எங்கள் அப்பா நான் எல்லாமே இந்த ரெட்டாலையில் அந்த மாதிரி போயிடுச்சு. சூரியன் கட்சின்ட்டு போயாச்சு. ஸோ இந்த வாட்டி ஒரு புது வாய்ப்பு கொடுக்கணும் விஜய் சாருக்கு. இல்லை இப்போ இருக்கிறவங்கலாம் எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை. ஸோ புதுசாக வரவங்கள வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பெட்டராக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ நிறைய அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. கோல்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் நடக்கும் போது அதில் நிறைய அறிக்கை தராங்க. இவங்க என்ன எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் எதுவுமே இதுவரையும் கொண்டு வந்தது இல்லையே. இதுவரையும் என்ன செஞ்சுருக்காங்க? மக்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்புறம் நாங்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்? ஆனால் நிறைய பேர் வந்து எவ்வளோதான் அவருக்கு பிரச்சனை வந்தாலும் நிறைய பேர் மனசு மாறுறாங்கன்னா, ஆனால் உண்மையான இருக்கிறவங்க எனக்குமே மனசு மாற மாட்டாங்க. டிவி கேட்க தான் சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. எதனாலன்னா அவங்க வந்து புது சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு மக்களை நிம்மதியாக விட்டுக்கிறாங்க. பழைய ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. நான் கட்சிக்காரன்றக்காக சொல்லலை, எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அவர் மகளிருக்கு அதிகமாக உரிமை கொடுக்குறாரு. அதனால அது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. ஃபேனுங்க. புதுசாக ஏதாச்சும் நியூ சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு ஒன் ஆஃப் த பர்சனில் நானும் ஒருத்தி. அவங்க நல்லதாக செய்கிறாங்க. மக்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. நல்ல திட்டம் அவங்க எல்லாமே செஞ்சு தானே வராங்க. தப்பு எதுவும் கிடையாது. மக்களுக்கு தேவையான நல்ல திட்டம் செய்கிறாரு.
மகளிர் உதவித்தை செய்கிறாரு, மகளிருக்கு உரிமை தொகை தர்றாரு. அதனால் அவர் வந்தால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். மக்களுக்கு சின்ன வயசுலேருந்து எலெக்ஷன் வராதுக்கு முன்னாடியும் சரி, இந்த கொரோனா டைம்லையும் சரி, மழை நீரால் சென்னையில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க சரி, அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் டிவிக்கு. இத்தனை வருஷமாக அவங்க இருந்தாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே மிச்ச கட்சிலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம லைவாக பார்த்துட்டோம். இப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னா நம்ம அவரை ஆதரித்து நம்ம பின்பற்றுவோம். இப்போ அவருக்கு நிறையா கிரிட்டிசிசம்லாம் நடக்குது. இருந்தாலும் ஒரு மீறி மக்கள் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நம்ம எப்படி அவர் ரூல் பண்ணுறாருன்னு பார்த்து நம்ம ஒரு முடிவெடுப்போம். என்னோட ஓட்டு விஜய் தான். யங்ஸ்டர்ஸ் இந்த இப்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு வராங்கல்ல. ஸோ இப்படி தேவையானதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும். குவாலிட்டியான சர்வீஸ் வேணும். சர்வீஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் லைக் தட் போகிறது வேறு, குவாலிட்டியான சர்வீஸ் வேறு. கரெக்டாக அது மாதிரி கொடுக்குறது நல்லது நான் நினைக்கிறேன். எதனாலனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான். நான் பர்சனலாக விஜய் ஃபேனு, அதுக்காண்டி நான் கண்டிப்பாக போடுவேன். இல்லை நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நிறையா விமர்சனம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ டிஎம்கே சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு ஒப்பீனியன்னா டிவிக்கு. ஏன்னா சின்ன வயசுல நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். அவர் வந்தால் என்னை செய்வான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. வந்தால் தானே எனக்கு தெரியும். அப்படி இல்லை, பரம்பரையாக நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து அப்படியே எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து அப்படியே மாறி மாறி போட்டுன்னு வந்துருக்கிறோம். அதனால் அதே இதில் இது வரைக்கும் வேறு எதுக்கும் போட்டது கிடையாது. எனக்கு பிடிக்கும், நான் சினிமாக்காரன், பிடிக்கும், ஆதரிக்கிறேன். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க எவ்வளோ திட்டங்கள், மகளிருக்கு எவ்வளோ திட்டம், நான் புதல்வன் திட்டம், அப்புறம் வந்து தாய்மானவர் திட்டம், எவ்வளோ திட்டங்களோ எண்ணற்ற திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. எவனை புதுசாக வர்றான் அவனுக்கெல்லாம் போட முடியாது. டிஎம்கே மட்டும்தான், ஸ்டாலின் தான். எதனால் அவர் ஆதரிக்கிறீங்க? சீமானுன்னா அவர் வந்து இலவச எதுவும் தர மாட்டோம்னு சொல்லிடுறாரு. நல்லா ஆதரிக்கலான்னு சொல்லிட்டு. நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. இது எப்படி பாருங்க? விமர்சனங்கன்னா அவர் பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து நம்ம பேசக்கூடாதுல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, புதுசாக என்ன ஐடியா எடுத்துன்னு வர்றாரு, அதை தான் பார்க்கணுமே தவிர அதை வச்சுட்டு அவரோட பர்சனல் விஷயத்தை எடுத்து இதில் போட்டு அதெல்லாம் பண்ணுறது தப்பு. அது அவரோட பர்சனல், அவரோட பர்சனல் நம்ம எடுத்துக்கூடாது. நமக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ உள்ளவங்க யாருமே வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தரல. ஸோ இவரை வந்தாக்க கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு வராரு. ஸோ அதனால் அவர் எதுக்காக வராரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அது வரது தான் இருக்கும், என்ன பண்ணுறது. ஆனால் அவங்க தைரியமாக தானே இருக்காங்க. அவங்க தைரியமாக இருக்கிறத பார்த்து எங்களுக்கு தைரியமாக தான் இருக்குது. நாங்கள் ஜெயிச்சிருவோன்ட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆமாம், எல்லாம் நடக்குதுதான். அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் ப்ரோ. இப்போ நம்ம பர்சனல் லைஃப்பில் யாருன்னா தலைனா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி தான் இப்போ இப்போ நடக்கிற ஆட்சிக்கும் தான் நிறைய பர்சனல் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. எஸ், விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வருது. எதுவாக இருந்தாலும் அது அவரோட பர்சனலுங்க. ஓகே, அது கரெக்டு தான். ஆக்சுவலி நானும் சீமான் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கார். இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. பர்சனலை விட அரசியலில் எந்த தப்பும் பண்ணதில்லை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ ஹீ மைட் கோ அந்த மாதிரி. அதை பற்றி சொல்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்மளாம் பொறுப்பு கிடையாது. நம்ம வேலை இருக்கா, நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அது 1008 விமர்சனம் வந்தால் பரவாயில்ல, அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்ல. இப்போ கூட சர்ச்சு தான் போயிட்டுருக்கேன். ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்ய முடியும். இருக்கு ப்ரோ. இப்போ கான்ட்ரவர்சிலாம் வரதான் செய்யும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது. சொல்லணும்னா நிறையா பிரச்சனை சொல்லிட்டே போகலாம்ல. எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தேவையில்லாத விமர்சனம் அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் டைமு, மக்கள் இப்போ படுற கஷ்டம் நிறையா நடந்துருக்குது. இதெல்லாம் கண்டுக்காமல் அவரை பற்றி தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி பேசுறதுலேயே நம்ம ஓட்டிடுவோம். வேறு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை மறந்துட்டு இவர் மேலே ஒரு கான்ட்ரவர்சி வச்சோம் அப்படின்னா அந்த பக்கமே எல்லாம் போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம். அவர் பாட்னு இருக்கார். எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்துட்டு இப்போது அரசியலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாருக்கு தான் வந்துட்டு இந்த பர்சனல் லைஃப் இல்லை. ஸோ எல்லாருக்குமே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத வேலை. நமக்கு வந்துட்டு அரசியல் பற்றி பேசுகிறாங்களா, ஓகேவா, அது மட்டும் பார்த்துட்டு போயிடணும். அவரை பற்றி தேவையில்லாத ப்ரோ. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன வராரு, அது மட்டும் தான் பார்க்கணும். அது மீடியா பண்ணுற வேலை. அது பண்ண முடியாது. அது அவங்க பர்சனல் இது. அதை வந்து மீடியாக்காரங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.